இந்த நபர் ஒரு குட்டி தீவுல மாட்டிக்கிட்டு இந்த அழுக்கா இருக்கிற ஆத்துடைய தண்ணியை தான் டெய்லி குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அதே ஆத்துல தான் துணி துவைக்கிற டிடர்ஜென்ட் எல்லாம் யூஸ் பண்ணி குளிக்கவும் செய்யறாரு. இவர் இது மாதிரி அந்த ஆத்துல டிடர்ஜென்ட் பவுடரை கலக்கிறதுனால மீன் எல்லாம் அது மேல அப்படியே செத்து மிதக்குது. இவர் அந்த மீன் எடுத்துட்டு போய் நல்லா சமைச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் அவரு நான்வெஜ்ஜே சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு புறா அந்த மீனை சாப்பிட வருது. இவர் அந்த புறாவையும் பிடிச்சி நெருப்புல சுட்டு சாப்பிடுறாரு. இப்படியே இவருக்கு நல்லா நான்வெஜ்ஜா கிடைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஐலாண்ட் வாழ்க்கை இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த நபருக்கு கீழே கிடக்கிற ஒரு நூடுல்ஸ் கவரை பார்த்துட்டு அவருக்கும் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா பறவைகளுடைய கழிவுல இருக்கிற விதைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை அந்த தீவுல இருக்கிற மண்ணிலேயே விவசாயம் பண்ணி விளைச்சலை வர வச்சு சோள கதிர்களை அறுவடை பண்றாரு. அறுவடை பண்ணி அதை ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா இடிச்சு அதுல தண்ணி எல்லாம் விட்டு மாவு மாதிரி அழகா பிசைஞ்சு அதை நூடுல்ஸ் ஷேப்ல சூப்பரா கட் பண்ணி ஒரு வழியா நூடுல்ஸும் சமைச்சு சாப்பிடுறாரு. இப்படி பல கஷ்டங்களுக்கு அப்புறம் அவருக்கு பிடிச்ச உணவை அவரே உற்பத்தி பண்ணி சமைச்சு சாப்பிடுறதுனால அவரு கண்கள்ல கண்ணீரே வந்து